எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி 3 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்பு, நெக்ஸ்ட்டு ஸ்கின்னை க்ளீன் செஞ்சதுக்கப்புறமா 3 ஸ்டெப்பாக வர ஸ்கின் கேர் ரொட்டீனை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லபடியாக ஸ்கின்னை க்ளீன் செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டீம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்க்ரப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டீம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு க்ளீனிங் கிடைக்கும். இதில் காதி அப்படின்னு சொல்கிற பிராண்டோட ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுறேன். நான் பொதுவாக எப்படி செய்வேன் அப்படின்னா, அந்த ஸ்டீம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும், அந்த நேரத்திலே அப்படியே ஸ்க்ரப்பு செய்வேன். அப்போது நம்மளோட அந்த போர்ஸ் க்ளோஸ் ஆகாது, நமக்கு நீட்டாக டீப்பாக ஒரு க்ளீனிங் கிடைக்கும். ஸ்க்ரப்பு செய்கிற நேரம் ஃபேஸில் எந்த விதத்துலேயும் அழுத்தம் கொடுக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸு ஸ்க்ரப்பு செஞ்சால் போதும். ஒரு சில ஸ்க்ரப்பெல்லாம் 1 மினிட்டே செஞ்சால் போதும், அந்த ஸ்க்ரப்பிங் பார்ட்டிக்குள்ளே பொறுத்தது. ஓகேவா? இந்த காதி அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த ப்ராடக்டில் ஓரளவு திருத்திரா அப்படி இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக அப்படி இல்லை. ஓகேவா? ஜென்டிலாக பொறுமையாக ஸ்க்ரப்பு செய்யுங்க. சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப்பு செய்யுங்க. வீடியோ ஃபாஸ்ட் மோடில் இருக்குது, 2x ஸ்பீடில் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக செஞ்சது மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜென்டிலாக செய்யுங்க. அழுத்தமே கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுத்து செஞ்சீங்கன்னா ஸ்கின்னு டார்க் ஆகிரும். அது மட்டும் இல்லை, நம்மளோட மேல் பக்கத்தில் இருக்கிற ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். ஓகேவா? அதனால் அழுத்தம் கொடுக்காமல் செஞ்சீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேஸை நல்லபடியாக வாஷ் செஞ்சுக்கணும். ஓகேவா? 2-3 மினிட்ஸ் ஸ்க்ரப்பு செஞ்சதுக்கப்புறமா ஃபேஸை நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கோங்க. வெட்டான டவல்லையும் தொடச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நேரடியாக டேப்பு வாட்டரில் போய் வாஷ் செஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணுறேன். இது குட் வைப்ஸோட காஃபி ஃபேஸ் பேக்கு சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்ல ஃபேஸ் பேக்கு. என்னோடய ஸ்கின் நல்லா டேன் ஆகி இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் நார்மலாக வீடியோ எடுக்கிற இடம் கிடையாது, இது கிச்சனில் நிற்கிறேன். ஓகேவா? விண்டோ பக்கத்தில் மார்னிங் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அந்த சன்லைட்டு கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் அப்படி பிளர் அடித்து தெரிகிறது மாதிரி இருக்குது. ஓகேவா? சாரி. நான் இந்த வீடியோ நான் சீக்கிரமே ஷூட் செய்யணும், அதனால் மார்னிங்கே ஷூட் செஞ்சுட்டேன். பொதுவாக ஆனால் ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் நைட்டு மட்டும்தான் நான் செய்வேன், மார்னிங்கில் செய்ய மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் சன்லைட்டில் எல்லாம் போவோம், கொஞ்சம் அந்த பலன் கிடச்சது கொஞ்சம் கம்மியானது மாதிரி இருக்கும். அதனால் ஈவினிங் இல்லை நைட்டு தான் ஸ்கின் கேர் ரொட்டீனை செய்வேன். அதாவது இந்த ஃபேஸ் பேக்கு, ஸ்க்ரப்பு, ஸ்டீம் எடுக்கிறது எல்லாமே. இந்த ஃபேஸ் பேக்கு நல்லா இருக்குது. எந்த ப்ராடக்ட்டும் உங்களோட ஃபேஸில் யூஸ் செய்கிறீங்களோ அதை உங்களோட நெக்லையும் கண்டிப்பாக யூஸ் செய்யணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னும் நெக்கில் இருக்கிற ஸ்கின்னும் சேம் கலராக ஈவனாக இருக்கும். இல்லை ஃபேஸ் நல்ல பொலிவாக இருக்கும், நெக்கு டல் ஆகிரும். அதனால் கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட், மாய்ஸ்சரைசர்லேருந்து டோனர், சீரம் எதுவாக இருந்தாலும் ஓகேவா, ஃபுல்லாக ஃபேஸ்லேயும் நெக்லேயும் கண்டிப்பாக அப்ளை செஞ்சுக்கணும். நல்லபடியாக ஸ்கின்னில் அப்ளை செஞ்சுக்கிட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்கணும். ஸ்மெல்லு லைட்டான ஸ்மெல்லு தான் இந்த ஃபேஸ் பேக்கில், நல்லா இருக்குது. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக டேப் வாட்டரில் போய் வாஷ் செய்யாமல் கொஞ்சமாக வாட்ரு கையில் தொட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபேஸில் கொஞ்சம் இறுகி போய் இருக்கும் ஃபேஸ் பேக்கு. ஃபேஸில் டேப்பாக இந்த மாதிரி வைங்க, அந்த ஃபேஸ் பேக் கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஓகேவா? ஃபேஸ் பேக் அப்ளை செஞ்சு முகத்தில் வச்சுருக்கிற நேரம் முகம் இருக்கிறது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ சிரிக்கவோ பேசவோ செய்யாதீங்க, ஸ்கின்னில் சுருக்கங்கள் விழுந்துடும். அதனால் அப்படியே அமைதியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி வாட்டரை தொட்டு வச்சதுக்கப்புறமா லைட்டாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். இந்த மசாஜ் பண்ணுறது ஒன்லி அந்த ஃபேஸ் பேக்கை க்ரீமியாக மாற்றுறதுக்காக தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? நல்லபடியாக மசாஜ் செஞ்சதுக்கப்புறமா வாட்டரில் போய் வாஷ் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு வெட்டான டவலில் தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபேஸ் பேக்கெல்லாம் வாரத்தில் ஒரு முறை யூஸ் பண்ணுறது மாதிரியும் இருக்கும், டெய்லி யூஸ் பண்ணுறது மாதிரியும் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் டெய்லி கூட யூஸ் செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. நெக்ஸ்ட்டு வாஷ் செஞ்சதுக்கப்புறமா ஸ்கின்னு நல்லா கிளியராக இருக்குது. ஓகேவா? சூப்பராக இருக்குது. எப்போதுமே ஸ்கின் கேர் ரொட்டீனை செஞ்ச பிறகு பார்க்குற நேரம் ஸ்கின்னு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு
டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் செஞ்சுக்கலாம், உங்களோட விருப்பம். ஓகேவா? இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 4 ஸ்டெப்பாக வந்து மாறிடும். அதனால் விருப்பம் இருந்தால் யூஸ் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீரம் யூஸ் பண்ணுறேன். இல்லை டோனர் இல்லை சீரம், இல்லை சீரம் இல்லை டோனர், எது வேணாலும் யூஸ் செஞ்சுக்கலாம், இல்லை ரெண்டுமே யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின்னோட கண்டிஷனை பொறுத்தது. ஓகேவா? டெர்மாக்கோவோட 2% சாலிசிலிக் ஆசிட் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சீரம் வந்து என்னோடய ஃபேஸில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்டெல்லாம் மறைக்கிறதுக்கு யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிற நல்ல சீரம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க் ஸ்பாட்டெல்லாம் வந்து ஃபேட் ஆக செய்து இது மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி விட்டுக்கணும். எப்போதுமே அந்த ட்ராப்பரை ஃபேஸில் டச் ஆகாமல் தான் கொஞ்சம் ஒரு 1 சென்டிமீட்டராவது நீக்கி தான் பிடிச்சி ஸ்கின்னில் வந்து சீரத்தை வந்து அப்ளை செய்யணும். நான் ஏற்கனவே ரிவ்யூவில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? டீட்டெயிலாக வந்து ரிவ்யூ கொடுத்துருக்குறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்குறேனோ அந்த வீடியோ லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரம் அப்ளை செஞ்சதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா சீரத்தை வந்து நம்ம லாக் பண்ணணும். சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்து ஸ்கின்னை ட்ரை ஆக்கிடும். அதனால் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்யணும். ஆனால் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்றபடி உள்ள மாய்ஸ்சரைசரை நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். நான் பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நைட்டு டைம்னால் நிவ்யா மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுப்பேன். டே டைம்னால் கொஞ்சம் ஆயிலியாக ரொம்ப அதிகமாக இல்லாத மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இதே பாண்ட்ஸோட பிராண்டில் இன்னொரு மாய்ஸ்சரைசர் இருக்குது, லைட்டான ஒரு கலரில் வரும். அதாவது ஜெல் பேஸ்டாக உள்ளது. அது ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு சூப்பராக இருக்கும், யூஸ் செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் க்ரீம் பேஸ்டாக உள்ளது, ஆனால் ரொம்ப சிப்பாக ஒட்டிக்காது. இது மாதிரி அண்டர் ஏரியாலெல்லாம் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சு மசாஜ் பண்ணுங்கள், நல்லா இருக்கும் ஸ்கின்னு வளவளப்பான தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் மசாஜ் பண்ணணும். ஸ்கின்னுக்குள்ளே க்ரீமெல்லாம் அப்சர்வ் ஆகி காணாமல் போயிடுச்சு, ட்ரையாக இருக்குதுன்னா மசாஜ் செய்யாதீங்க. ஓகேவா? இது மாதிரி வெட்டாக இருக்கிற நேரம், அதாவது ஒரு ஈரத்தன்மை இருக்கிற நேரம் மசாஜ் செஞ்சிங்கன்னா ரொம்ப பலன் வந்து இருக்கும் ஸ்கின்னுக்கு. நான் வந்து செய்கிற மசாஜை வந்து ஷோ செஞ்சுருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து மசாஜ் செஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து ஸ்கின்னு கொஞ்சம் லிஃப்ட் ஆகி வர்றது மாதிரி இருக்கிறதுக்காக மசாஜ் வந்து செஞ்சுப்பேன். கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுக்கு இது மாதிரி டப்பாக வச்சு மசாஜும் செஞ்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து வாவ் அப்படின்னு உள்ள பிராண்டோட SPF 50 உள்ளது யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இந்த டப்பா வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஏன் எல்லோ கலரில் தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. இதில் கொஞ்சம் ஒயிட் காஸ்ட்டு மாதிரி இருக்கும், ஆனால் அப்ளை செஞ்சு விட்டதுக்கு பிறகு ஒயிட் காஸ்ட்டு இருக்காது. ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு. ரிவ்யூ நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமே கொடுக்குறேன். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனெல்லாம் நீங்கள் ஃபாலோ செஞ்சு பாருங்கள். உங்களோட ஸ்கின் வந்து நல்லா கிளியராக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ப்ராடக்ட்டு யூஸ் செஞ்சு அந்த ப்ராடக்ட்டு ஒத்துக்காமல் தான் எனக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் வரும், இல்லாமல் என்னோடய ஸ்கின் வந்து கிளியராக இருக்கும். நீங்களாம் ட்ரை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க.